வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு மார்ச் 2024 பொதுத்தமிழ் விடைக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். நாம் இதில் 1லிருந்து 43 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். இனி இந்த காணொளியில் 44வது கேள்வியிலிருந்து பதில்களை படிக்கலாம் வாங்க. காலமறிதல் என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் கருத்து. இதில் 4 கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. 4 கருத்துக்களையும் நீங்கள் நல்லா வாசித்துக்கோங்க. சரி, ஓகே. அடுத்த கேள்வி போகலாமா? இதில் ஃபஸ்ட்டு தலைப்பு போட்டுக்கோங்க. புல்லின் பரிவு, வாய்க்காலின் ஆற்றல், நாங்குல் புழு அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு ஒவ்வொரு தலைப்புக்கு கீழேயும் நீங்கள் 2 கருத்து எழுதினால் போதும். இந்த கேள்வியை வாசிச்சுக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி போகலாமா? 45 பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். ஏதாவது ஒரு 6 கருத்துக்கள் தெளிவாக எழுதிக்கோங்க. சரி, அடுத்து ஆனந்த ரங்கரின் நாட்குறிப்பு. கேள்வியை வாசித்துக்கோங்க. கேள்வியில் உள்ள பதிலை வாசித்துக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி போகலாமா? 46 யானை டாக்டர். அந்த கதையை நீங்கள் வாசித்திருப்பீங்க. சரியா? நீங்களாக அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அதிலிருந்து அந்த கதையை எழுதுங்க. சரியா? அடுத்து சிம்பொனி தமிழும் ஆஸ்கார் தமிழும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகள். சரி, இப்போ பதிலை வாசிக்கலாமா? வாசிங்க பார்ப்போம். சரி, ஓகே. நாம் இப்போ இந்த கேள்வியை படித்தாச்சு. மீண்டும் அடுத்த கேள்விக்கான பதிலை நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.